பிஸ்மில்லா. இன்னைக்கு 31/3/2026 இது காபத்துல்லாவுடைய அந்த பேக் சைடில் நான் இருக்கேன். பேக் சைடுன்னு சொல்கிறதா இது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல, அல்லாவே அறிவான். இந்த இதனுடைய சைட்லேருந்து மக்கள் வர்றாங்க. இவங்க பேசுகிற அரபி, நம்ம அரபு நாட்டில் அரபி பேசினோம் கொண்டோம், இவங்க பேசுகிற அரபியே ஒரு டிஃபிகல்ட்டான அரபியாக இருக்குது. ஓகே, அல்லாஹ் அலம், அது ஒரு பிரச்சனை இல்லை. பாக்கி இதனுடைய வழி இப்படியே வழியில் போயிட்டு வெளில எக்ஸிட் இருக்குது. இந்த சைடில் எக்ஸிட் போகுது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வெளியே வரவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது, C1 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ ஒரு ரோடு, டூனல் போகிற ரோடு, படஸ்டீன் ரோடு டூனல் வருது. அடுத்த ரப்பனா லா துஸி குலூபனா பாதி, எனக்கு நேர்வழி காட்டிய பின்பு என்னை வழிகெடுத்து விடாதே யா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூனலுக்கு வெளியில் எழுதி வச்சுருக்காங்க. யாரெல்லா எனக்கு நேர்வழி காட்டி விட்டாய், அதுக்கு பின்னே என்னை வழிகெடுத்து விடாதே யா அல்லா, எனக்கு உன் பக்கத்தில் உன்னுடைய புறத்துலேருந்து எனக்கு கிருபை செய்ய அல்லா, நீயே எல்லாத்துக்கும் பொறுப்பானவன், அந்த ரஹமத்துக்கு இன்னக்க அன்சல் கஃபார். அதுக்கு அர்த்தம் தெரியல, அல்லாவே அறிஞ்சவன், மிக்க அறிந்தவன். ஓகே, அதோடைய இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்காக மக்களுடைய குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ காலை 11:30 மணி நல்ல வெயில், பொட்ட வெயில் அடிக்குது. இதில் ஒரு முக்கிய தகவலோடு தான் நான் இருக்கேன், அது சொல்கிறேன், இப்போ சொல்லிடுறேன். இந்த இடம் பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், எந்தவித சிமெண்ட் இல்லாமல் ஃபுல்லாக இரும்பு பைப்பு ஹோல்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுகள் ஃபுல்லாகவே மலையை குடைஞ்சி தான் கட்டிருக்காங்க. இந்த மலையை உடைச்சி தான் கபத்துலாலேருந்து இந்த சைட்லேருந்து ரோடு பில்டிங் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் டேரெக்டாக நம்ம அதை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லேசாக அப்படியே போயிட்டு காட்டுறேன். நம்மளுடைய தமிழ் மக்கள் பார்க்குறிய, உலகத்தில் சுமார் 800 கோடி மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், ரசுல்லாவுடைய சொல்ல கேட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இருக்கோம். ஓகே, அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தான், நம்ம நேர்வழியில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான், நம்மளுக்கு இம்மை மறுமை இரண்டுலேயும் வெற்றியை கொடுக்கலாம் அல்லாஹ் தாலா. சாலா அல்லாஹ் மென்மேலும் நம்மளுக்கு வளர்ச்சி கொடுப்பான்னு துவா செய்வோம். இங்கே ரஷ்யாவை சேர்ந்த அதிகமான மக்கள் வந்திருக்காங்க. ரஷ்யா மக்கள், துருக்கி மக்கள், அதிகமான மக்கள் தெரியுது. நம்ம இந்தியன் மக்கள் அவ்வளவு தெரியல. உம்ரான்லேருந்து அவ்வளோ இந்தியன் மக்கள் சொல்ல தெரியல எனக்கு. பாக்கியில் அரபிகள் தான், பல நாட்டிலேருந்து அரபிகள், சூடான் அரபி, சூரியா, மற்ற லெபனான், நிறைய அரபு நாட்டு மக்கள் தான் தெரியுது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஒரு என்ன சொல்ல வரேன்டாக்கா, இந்த கேட்டு WC 9ன்னு சொல்கிறாங்க, 9வது கேட்டு, பாத்ரூம் நம்பர் 9ன்னு வச்சுங்களேன். யாராச்சும் வர்றணும் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்ட்டா 9ஆம் நம்பருக்கு வந்துருங்க. அந்த 9ஆம் நம்பருக்கு எய்த்தாப்பில் எதுக்க ஒன்று இருக்கும், ஒரு வீடு, அதை லைப்ரரின்னு வச்சுருக்காங்க. அதுதான் ரசுல்லா பிறந்தது. கல்விக்கூடம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம், இதை பல்கலைக்கழகம்னு வச்சுக்கலாம், பல்கலைக்கழகத்தினுடைய உஸ்தாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த WC 9க்கு எதுக்கு தான் ரசுல்லா பிறந்த வீடு. ஓகே, இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், வரக்கூடிய ஜியாரத்து பண்ணக்கூடியவங்க வாங்க, இப்படியே கேட் நம்பர் கேட்டுட்டு வரணும். கேட் நம்பர் கேட்டுட்டு வந்து எழுதாக்கா பாபு சலாம்னு சொல்லிட்டு 19ஆம் நம்பர் இருக்கும். அந்த 19ஆம் நம்பர் கேட்டுக்கு எதுக்கு அந்த கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 2 கேட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே தாண்டி வந்து எழுதாக்கா பாத்ரூம் நம்பர் WC 9 இருக்கும். பாருங்க, இந்த எய்தாப்பில் போயிட்டு இருக்காங்க, மக்கள் போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் காட்டிடுறேன், 1 நிமிஷம் காட்டிடுறேன். அதையும் இப்படியே இந்த சைடில் வந்து எழுதா WC 9 லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கையும் அந்த மாதிரி பாத்ரூம் இருக்குது ஃபுல்லாக. ஓகே, அதில் எதிர்த்தாப்பில் உள்ளது தான் ரசுல்லா பிறந்த வீடு. அல்லாவே மிக்க அறிஞ்சவன். ஒரு கற்பனையில் 1500 வருஷமாக மேனேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அல்லாவே மிக்க அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ரசுல்லாவுடைய காலையில் இந்த காவத்துல்லா தொழுவுருவாங்கல்ல, அப்போது ஒரு அம்மா ரசுல்லாவுடைய தலையில் குப்பை எழுதி கொட்டுவாங்க. அந்த அம்மாவுடைய வீடு இதுக்கு இந்த சைடில் தான் இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு மட்டும் லேசாக என்ன செஞ்சாங்க, ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க. இப்போ அதை கேட்குறேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம் இந்த இடம் தான் அப்படின்னு தெரியாதுல்ல. அதுக்காக ஒரு யூகத்தின் அடிப்படையில் வச்சுருக்காங்க. கபத்துல்லாவுடைய இடத்துல பாருங்கள், கபத்துல்லா இடம் அப்படியே பின்னாடி திரும்பி காட்டுற பாருங்க. இதான் ரசுல்லா பிறந்த வீடு. இந்த வெள்ளை இருக்குது பாருங்க, எப்படி வெள்ளை மேலே இருக்கிறது, பச்சை கலர் ஒரு டூம் இருக்குது. இதுதான் ரசுல்லா பிறந்த வீடு. நம்ம ரசுல்லா மேலே போலுங்க, அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லட்டும், ரசுல்லாவுக்கு உயர்ந்த தர்ஜா கொடுக்கட்டும். அவர்கள் நம்ம சொர்க்கம் போகிற வரைக்கும் அவங்களும் மன்றாடுவாங்க, எல்லா இடத்துல மன்றாடுவாங்க. ரசுல்லா எங்கள் நாயகம், நீங்கள் பிறந்ததுனால உலகத்துக்கு மதிப்பு கிடைச்சிச்சு, நீங்கள் பிறந்ததுனால உங்களுடைய ஜம்ஜம் தண்ணீரை வச்சு கலவுறதுனால ஜம்ஜம் தண்ணீருக்கு மதிப்பு வந்துச்சு. ரசூலுல்லாஹ், நீங்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எங்கள் ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த வீடு, அவர்களுக்கு வீடுக்கு பின்னாடி ஃபுல்லாக மலைகள்,
மலைகள் அடுத்து இந்த வெளியூர்லேருந்து வர்ற பஸ்ஸுகள் வந்து என்ட்ராகுது. இந்த பஸ்ஸு டவுன்லேருந்து எங்கேயாச்சும் வந்தாங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து என்ட்ராகுவாங்க. அந்த இடத்துல போட்டிருக்காங்க பலஸ்டீன் ரோடு டென்னல்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த சைடில் தான் போட்டிருக்காங்க ரப்பனா லா துஜி குலூபனா பாதை இதாயித்தனா யாழ்லா எங்களுடைய கல்வை நீக்கிடாத யாழ்லா, எனக்கு நேர்வழி காட்டிட்ட, நேர்வழிக்கு பின்ன என்னை வழிகெடுத்துடாதல்ல, வஹப்லனா மில்லதுக்க ரஹ்மா இன்னக்க அந்தல் வஹாப், வஹப்லனா மில்ல உன் பக்கத்துலேருந்து எனக்கு ரஹ்மத்தை கூடிய அல்ல, கிருபி கூடிய அல்ல, கிருபி காட்டு, அந்தல் வஹாப் நீயே கிருபி காட்டுபவன், அள்ளி கொடுப்பவன். வஹாப் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க ஆலிம்கள். ஆலிம்கள்ட்ட தான் கேட்கணும், படித்தவங்கள்ட்ட கேட்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம லேசாக மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இது ஒரு லைவு. இதை பார்த்துட்டு இருக்கிறது நாகூர் கனி பார்த்துட்டு இருக்கீங்க. வெல்கம் தம்பி, சந்தோஷம், ஜஸாக்கல்லா. இது சும்மா ஒரு தகவல், பொது தகவல். இந்த இடத்த நான் தேடியதுக்காக வந்து அந்த இடத்த தேடி பார்க்கணுங்கிறதுக்காக வந்து கண்டுபிடிச்சேன். ஒவ்வொருத்தட்ட கேட்கும்போது அப்படியே சொன்னாங்க அங்கே போ அப்படின்ட்டு. ஏண்டா இந்த இனத்தை இவங்க ரசூல்லா திருத்தினாங்கல்ல, அதே பெரிய அபூர்வம். இந்த மக்கத்து அரபிகள் இன்னைக்கு அப்படியே ஹார்டாக தான் இருக்காங்க, ரொம்ப ஹார்டாக தான் இருக்காங்க. அவங்க பேசுகிற பேச்சே ரொம்ப ரஃப்பாக தான் பேசுகிறாங்க. இந்த மக்களை திருத்தி உன்னதமான மக்களை மாற்றினாங்கல்ல, இன்னைக்கு அந்த மக்களை வச்சு இன்னைக்கு உலகமே ஒளிர்தில்ல. அது அல்லாஹ் பரக்கத் செஞ்ச அல்லாஹ்வுடைய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா. பார்த்துமைக்கு நன்றி. பாக்கி எல்லாம் டூரிஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஓகே, நாங்கள் என் மனைவியும் நான் இந்த இடத்துல வந்து மனைவிக்கு இந்த இடத்த காட்டுறதுக்காக வந்தேன். ஓகே, இப்போ நான் திருப்பி ரிட்டர்ன் போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கபத்துல்லாவுடைய 79வது வாசல் அங்கே போயிட்டு வரணும். இந்த பஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டு. பஸ் எல்லாமே எந்த ஊர்லேருந்து வருதுன்னு தெரியல, நிறையா ஊர்லேருந்து வந்து இங்கே இறக்குறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய பஸ்ஸு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், கவர்மெண்ட்டுடைய பஸ்ஸு. இந்த இதை விட வளர்ச்சி கண்ட ஊருக்கு நம்ம இந்தியான்னு சொல்லலாம். இப்போ இதுலேயும் இங்கே பெட்ரோலில் ஓடுது. நம்ம நாட்டில் சோலாரில் ஓடக்கூடிய பஸ்ஸு டெல்லியில், சென்னையில் கூட சோலார் பஸ் ஓடுது. இங்கே பெட்ரோலில் ஓடுற பஸ் தான் ஓடிட்டு இருக்குது. ஹைர், ஓகே, எனிஹவ், நம்ம நாடு தங்கம் நாடு. நம்மள்ட்ட அந்த அருமை நம்மளுக்கு தெரியலை. வெயிலுடைய அருமை நிழலில் நின்றா தான் தெரியும் அப்படிம்பாங்க. வெயில் என்ன கஷ்டப்பட்டோம் நிழல் கிடச்சேன்னு. அது மாதிரி நம்ம நாட்டில் இருக்கும்போது நம்மள்ட்ட அருமை தெரியலை. நம்ம நாட்டு தங்கம் வாழ்வதற்கு அருமையான நாடு. ஓகே, சுதந்திர பறவைகள், நம்மளாம் சுதந்திர பறவைகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த நேமத்து. இங்கே பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பின்னாடி இந்த பாறைகள் இருக்குது. பாறைகள் ஃபுல்லாக பாறைகள். இந்த பாறைகள் வழியாக தான் எப்படியோ அங்கே எங்கே எல்லாமே படுத்து போயிருக்காங்க. இதில் இன்னும் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நின்றுட்டு ஒரு தடவை கூப்பிடுவாங்க எல்லாத்தையும். அப்போ யாரோ ஒரு அரபிகள் அந்த சைடில் இருந்தவங்க வருவாங்க. வந்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு, என்னத்துக்கு கூப்பிட்டிய? நான் இந்த மாதிரி இந்த மலைக்கு பின்னாடி சிங்கம் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் உண்மையாளர் சாதிக்கு, நீங்கள் உண்மையாளர் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிம்பாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கேன், உங்களுக்கு வழி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்கு தான் கூப்பிட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு மல்ல தூக்கி வீசுவாங்க. அதுக்கு கூட ஒரு ஆயத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வே அறிந்தவன். நமக்கு லேச ஆலிம்கள் சொல்கிறத நான் மக்களுக்கு சொல்கிறேன். ஆலிம்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த தொடரை லிங்கை தொட்டு வச்சிடுறேன். பாக்கி விவரம் தேவைப்படக்கூடியவர்கள் ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தை படிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. நான் வாழ்த்துக்களுடன் முபாரக். இன்னைக்கு 31/3/2026 11:38 டைம், காலை. நல்ல உச்சி வெயில். இன்னும் போக போக 12-1 மணி வரைக்கும் நல்லா கடுமையாகிடும்னு நினைக்கிறேன். ஹைர், இன்ஷா அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. அந்த பக்கத்தில் காட்டுற பாருங்க, லக்கேஜ் ஸ்டோரேஜ் சென்டர்னு இருக்கு பாருங்க. அப்படியே அதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு அடுத்து உள்ளதான் ரசூல்லா வீடு. அதை தெரிஞ்சுங்க, இதான் ரசூல்லா வீடு. அந்த கிரீனரி, இந்த ஏதோ மேலே ஒரு டேங்க் இருக்குல்ல, தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு. ஒளி வெளிச்சம்னு வச்சுக்கலாம். என்ன வேணாலும் நம்மளோட அறிவுக்கு தென்பட்டதை நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வார்த்தைமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லா.